வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். நேற்று நம்ம பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் ஏன் வருது, என்ன மாதிரி உணவு மாறுபட்டதுனால வருது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்த்தோம். இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு நீர்க்கட்டி வந்துருச்சு, இதனால் மாதவிடாய் சீரற்று இருக்குது, இல்லைன்னா குழந்தை பேரின்மை தள்ளி போகிறது அப்படின்னு நம்ம மருத்துவர் சொல்லிட்டாங்க அப்படின்னா, மருந்துகளோடு என்ன மாதிரி மருந்தாகும் உணவுகள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் எடுக்கணுங்கிறத கொஞ்சம் விரிவாக நாம் இன்றைக்கு பார்க்கலாம். நிறைய இனிப்புகளை பற்றி தான் நம்ம சொன்னோம். இனிப்புகள் அதிகம் எடுக்கக்கூடாது. அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, சர்க்கரை நோய்க்கு எப்படி நம்ம உணவு கட்டுப்பாடோடு இருப்போமோ, சர்க்கரை நோயாளின்னு தெரிஞ்சாச்சுன்னா இனிப்பு மேலே எப்படி ஒரு வெறுப்போட இனிப்புகள் வேண்டாம், எந்த இடத்துலையும் எடுக்கக்கூடாதுன்னு இருக்குமோ, அதுபோல் இந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்கிறவங்க இருக்கணும். அதுதான் ரொம்ப பாட்டம் லைன். இது என்ன சார், இது நீரிழிவு நோய்க்கு தான் சுகரே கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடாதுங்கிறாங்க, நீர்க்கட்டிகளில் ஏன் அப்படின்னு சொன்னால், பல ஆய்வுகள், இன்றைக்கு நவீன உணவியல் ஆய்வுகள் எல்லாமே இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிறவங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக லோ கிளைசிமிக் உணவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. லோ கிளைசிமிக் உணவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இரத்தத்தில் நம்ம சர்க்கரை உடம்போடு இரத்தத்தில் கலக்கிற ஸ்பீடை கணக்கிடுறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு நல்ல 1 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் சுகரை கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் அந்த 2 ஸ்பூனில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 12 கிராம் சர்க்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 30 நிமிஷத்துல எல்லாம் ரத்தத்தில் முழுமையாக 100% கலந்துரும். இதே உருளைக்கிழங்கை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வேக வச்சு அதை நம்ம வேக வச்சு அதை சாப்பிட கொடுத்தோன்னா அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தில் 90-95% ரத்தத்தில் சர்க்கரையாக மாறி கலந்துரும். இதே ஒரு அரிசி சாதம் சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ஒரு 3/4 மணி நேரத்தில் 75% சேர்ந்துடும். இதே ஒரு கீரைகளை பிசைஞ்சு சாதமாக சாப்பிட்டோன்னா அது ஒரு 60%, அதுவும் 1 மணி நேரம் கழித்து 1.5 மணி நேரம் கழித்து தான் ரத்தத்தில் சேரும். இது எல்லாமே குளுக்கோஸ் தான், எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். கீரையில் இருக்கக்கூடிய நாருமே ஒரு வகையான கார்போஹைட்ரேட் தான், அரிசியும் கார்போஹைட்ரேட் தான், உருளைக்கிழங்கும் கார்போஹைட்ரேட் தான், நேரடி சர்க்கரையும் கார்போஹைட்ரேட் தான். ஆனால் இவை எல்லாம் உடம்பில் கலக்கிற ஸ்பீடு ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பீடை தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு கணக்கிடுறாங்க. எந்த பொருள் மிக மெதுவாக நீடித்து உடம்புக்குள்ளே கலக்கிறதோ, இரத்தத்தில் அந்த சர்க்கரையை கலக்க வைக்கிறதோ, அந்த உணவுப் பொருளை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லி பட்டியலிடுறாங்க. அப்படி இருக்கிற பட்டியலில் ரொம்ப முக்கியமானது பட்டை தீட்டாத கைக்குத்தல் புழுங்கல் அரிசி அதில் ஒன்று. அது மாதிரி பட்டை தீட்டாத தவிடு நீக்கப்படாத கோதுமைகள் அதில் ஒன்று. கீரைகள், இது மாதிரி டைஜஷனுக்கு கொஞ்சம் நேரம் ஆகக்கூடிய உணவுகள் எல்லாமே இந்த லோ கிளைசிமிக் உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணவுகளை தான் நம்ம அன்றாடம் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கணும். எது வேகமாக ஃபாஸ்ட்டாக அப்சார்ப் ஆகிறதோ அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல மைதா மாவில் செய்த நானோ பரோட்டாவோ கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நல்ல பச்சரிசியில் செய்த பொங்கல் அவ்வளோ தூரம் நல்லதில்லை. அப்போ எது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்ல கைக்கூத்தல் புழுங்கல் அரிசியை எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய அரிசி ரகங்கள், பாரம்பரிய அரிசிகள், குழி அடிச்சான்னு சொல்கிறாங்க, அது மாதிரி பல அரிசிகள் இருக்குது. அந்த அரிசி ரகங்கள் அதுவும் பிற வண்ணத்தோடு, சிவப்பு கலரில் நல்ல பழுப்பு நிறத்தில் இல்லைன்னா கருப்பு நிறத்தில் உள்ள பாரம்பரிய அரிசி ரகங்களை அன்றாட உணவுக்கு வச்சுக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சிறுதானியங்களை முதல்ல இருந்தே சின்ன வயசுல இருந்தே ஒரு 16-17 வயசில் கரெக்டாக மாதவிடாய் சரியாக இல்லை அப்படின்னு தெரிய வருது, பாலிசிஸ்டிக் ஓவரின்னு உங்கள் மருத்துவர் சொன்னாங்கன்னா, சிறுதானியங்களை வாரத்துக்கு 2-3 நாட்களாவது எடுத்துக்கொள்ளணும். சிறுதானியங்கள்லாம் நம்ம அதிகம் அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தென அரிசி, ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி, வரகு, இது மாதிரி சிறுதானிய வகைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் பெரும்பாலான சிறுதானியங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கும்,
லோ கிளைசிமிக்காக இருந்து வேகமாக சர்க்கரையை சேர்க்காமலும் பார்த்துக்கொள்ளும். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிறுதானியம்னு சொன்னால் 2 விஷயத்தில் சொல்லலாம். ஒன்று ராகியும் கம்பும். ஏன் இந்த 2ஐயும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோன்னா, ராகி அரிசியில் வந்து நிறைய கால்சியம் தன்மையும் இருக்குது, நிறைய இரும்பு சத்தும் இருக்குது, ஃபீனாலிக் காம்பவுண்டும் இருக்குது. கால்சியமும் இரும்பும் பெண்களுக்கு ஆண்களை காட்டிலும் கூடுதலாக தேவை. ஒவ்வொரு உரை மாதவிடாய் சமயத்துலேயும் அவங்க வந்து இரும்பு சத்தை இழக்கிறாங்க. கால்சியம் சத்து இயல்பாக பெண்களுடைய எலும்புகள் உறுதிப்படுவதற்கு ரொம்ப முக்கியமாக தேவை. அந்த 2ம் நிறைய உள்ள ராகியை வந்து நம்ம ஏதாவது உப்புமா மாதிரியோ இல்லை ராகியை தோசை மாதிரியோ இல்லை ராகி கஞ்சி ஏதாவது ஒரு வகையில் வந்து உணவில் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வர சொல்லலாம். கம்பையும் அதே மாதிரி பஜ்ரா ரொட்டி இல்லைனா கம்பங்கூழ் இது மாதிரி ஏதாவது ஒரு உணவுகளாக எடுத்துக்கொள்ளணும். பொதுவாக இந்த மாதிரி சிறுதானியங்களை கூழாக எடுத்தோன்னா அது வேகமாக அப்சார்ப் பண்ணும். அப்படி கூழாக எடுக்காமல் ரொட்டி மாதிரி தோசை மாதிரி உப்புமா மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவை அப்சார்ப் பண்ணுற ஸ்பீடு வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும். அதனால் சிறுதானியங்களை அன்றாட உணவாக வைத்து கொள்ளணும். எப்பெல்லாம் வந்து ஒரு ஃபன் ஃபுட்டாக ஒரு வயிறுக்கு ஏதாவது நொறுக்காக சாப்பிடலாம், நொறுக்கு தீனிகளாக எடுக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து பெரும்பாலும் பழ துண்டுகளை எடுக்கிறது நல்லது. பழங்களை பற்றி சாப்பிடணுன்னாலே முதல் தேர்வு வந்து பழத்துண்டுகள் தான். சாலடாக எடுக்கிறது தான் நல்லது. அதை ஜூஸாக குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது ஹை கிளைசிமிக்காக ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா துண்டுகளில் எடுக்கும் பொழுது அந்த பழங்களில் இயல்பாக பொதிந்திருக்கக்கூடிய நார்கள் நிறைய நமக்கு கிடைக்கும். அந்த நார் உணவு அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸோட ஸ்பீடை வந்து கண்டிப்பாக குறைக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா நல்லது. அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய ஜூஸாக எடுத்தோன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 15-20 கிராம் ஃபைபரை வீணாக தூர தூக்கி போடுவோம். ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸுக்கு வந்து 3 ஆரஞ்சு பழத்தை நம்ம பிழிகிறோம் அப்படின்னா அந்த 3 ஆரஞ்சு பழத்தில் கிட்டத்தட்ட 20 கிராம் ஃபைபர் வந்து இருக்கும். அதே அந்த சுளையோட மேலே இருக்கிற தோலை மட்டும் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற மெல்லிய வெண்தோலோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா அது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸையும் குறைக்கும். அந்த மெல்லிய வெண்தோலில் நிறைய சிட்ரஸ் பெக்டின்கிற சில சத்துக்கள்லாம் இருக்குது. அதுவும் அந்த பெண்ணுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் முதல்ல தானியங்களில் கைக்குத்தல் அரிசியாக எடுத்துக்கணும். நிறைய இந்த சிறுதானியங்களை உணவாக வச்சுக்கணும். பழ துண்டுகளை வந்து அன்றாடம் ஏதாவது நொறுவல் தீனிகளாக எடுக்கணும்னா பழ துண்டுகளை எடுத்துக்கொள்ளணும். இனிப்பு தேவைப்படும் பொழுது ஏதாவது நம்ம வேறு ஏதாவது உணவுகளுக்கு இனிப்பு வேணும்னா வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தாமல் இருக்கலாம். வெள்ளை சர்க்கரைங்கிற இன்றைக்கி ரிஃபைன்டு சுகர் வந்து வேகமாக அப்சார்ப் ஆகும். அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, அதுவும் இயற்கை விவசாயத்தில் விளைந்த இந்த ப்ளீச் பண்ணாத நாட்டு சர்க்கரை எடுக்கலாம். பனை வெல்லத்தை எடுத்துக்கொள்ளலாம். நல்ல சுத்தமான மலை தேன் வந்து நம்மளால் சேகரித்து வாங்க முடியும் அப்படின்னா அந்த மலை தேனை இனிப்புக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் ஸ்வீட்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது வந்து இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸை கொடுக்கறதுக்கும் பயன்படும். அவர்களுக்கு வந்து இந்த அதிகமாக சினைப்பை நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பொதுவாக இந்த மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோவாக வேணும், அதுக்கப்புறம் சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கான ஏதாவது மருத்துவங்கள் எடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா சில ஃபங்க்ஷனல் மாலிகுல் உள்ள உணவுகள்னு எடுத்தோன்னா வெந்தயத்தை வந்து அவர்கள் வந்து நிறைய உணவில் அன்றாடம் சேர்த்துக்கொள்ளணும். ஏதாவது இல்லை நம்ம உணவோடு சேரலை அப்படின்னா வெந்தயத்தை வறுத்து நல்லா பொடி செஞ்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் காலையிலையும் மாலையிலையும் உணவோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து சட்னி மாதிரியோ இல்லை கருவேப்பிலை பொடியை சாதத்தில் போட்டோ உணவில் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து பெண்களுக்கு வந்து ஹார்மோன்களை சீராக்கி இந்த மாதவிடாய் சுழற்சியை சரியாக்குவதற்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வெள்ளைப்பூண்டை உணவில் காய்கறிகளில் சமைக்கும் போதெல்லாம் 2-3 பல் வந்து ஏதாவது ஒரு உணவோடு தொடர்ச்சியாக சேர்த்து கொள்கிற மாதிரி பார்த்து கொள்ளலாம். இது எல்லாத்தையும் நம்ம உணவில் திட்டமிட்டு வந்தாலே இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் உருவாகிற வீதம் வந்து நல்லா குறையும். ரொம்ப அடிப்படையில் நம்ம மனதில் வச்சுக்க வேண்டியது எதெல்லாம் நிறைய இனிப்பு சுவை கொடுக்குதோ அது நீர்க்கட்டிகளை உருவாக்கும். எதெல்லாம் வேகமாக அப்சார்ப் ஆகுதோ இரத்தத்தில் வேகமாக சர்க்கரையை கலக்க வைக்கிறதோ அதுவும் சினைப்பை நீர்க்கட்டிகளை அதிகமாக உண்டாக்கும். அதிக புலால் உணவு, இந்த பிராய்லர் கோழி உணவுகள் இதை வந்து தவிர்க்கணும். கூடுமான வரைக்கும் மீன்களை எடுத்துக்கொள்ளணும். புலால் உணவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சா மீன்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை விடுத்துட்டு அடிக்கடி பிராய்லர் கோழிகள் எடுக்கிறதும் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகளை அதிகமாக உருவாக்கலாம். அதனால் உணவுகளில் இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு சரியாக அவர்கள் வந்து நேரத்துக்கு இதை எடுத்துக்கொண்டு கூடுதலாக இந்த உணவு மட்டும் பத்தாது, கூடுதலாக உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்கிள் ஓட்டுவாங்களா, ரெகுலராக சைக்கிள் ஓட்ட சொல்லலாம். எந்த அளவுக்கு நடந்து தன்னுடைய அலுவலுக்கோ பள்ளிக்கோ போகிறதோ அதையும் வந்து அடிக்கடி செய்கிறதுக்கு வந்து நம்ம அவர்களை வந்து ஊக்குவிக்கணும்.
அதுக்கு இதை தாண்டி யோகாசன பயிற்சிகள் அவங்க ஸ்கூல்லேயே அவங்களுக்கு வந்து நல்ல பிராணாயாம பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்லை வேலை செய்யக்கூடிய பெண்மணிகள்னால் தினசரி காலையிலையும் மாலையிலையும் ஒரு 45 நிமிடம் வேக நடை வைத்து கொண்டு ஒரு 15-20 நிமிடம் நல்ல பிராணாயாம பயிற்சி செய்து கொண்டாங்கன்னா அதன் மூலமாகவும் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகளை வேகமாக குணப்படுத்தலாம். அதனால் வெறுமன மருத்துவத்தை மட்டும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. மருந்துகள் கண்டிப்பாக அவங்களுக்கு துணை புரியும். மருந்துகளோடு சேர்ந்து இந்த உணவு, வாழ்க்கை முறை, உடல் பயிற்சிகள் இது சேர்ந்தால் மட்டும்தான் இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் வந்து வேகமாக சரியாகும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, சினைப்பை நீர்க்கட்டிகள் இருந்தும் மாதவிடாய் சுழற்சி மிகச் சரியாக வந்து கொண்டிருந்ததுன்னா ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரினாலே ஐயோ இதனால் எனக்கு குழந்தை பேர் இல்லாமல் போயிடுமோ, இது தவறாயிடுமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் வந்து பயம் கொள்ள வேண்டியதில்லை. மாதவிடாய் சுழற்சி சரியாக இல்லைன்னா அதை சீர்படுத்துவதற்கு நம்ம இந்த உணவு, இந்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு துணை புரியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய குழந்தை பேரின்மையெல்லாம் வந்து அவதிப்படுற ஒரு சூழ்நிலை வராது. இந்த நீர்க்கட்டிகள் அதே சமயத்தில் வந்து வெறும் சினைப்பை நீர்க்கட்டிகளா, இல்லை அதில் வந்து எண்டோமெட்ரியல் சிஸ்ட் மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நிறைய சாக்லேட் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய கருஞ்சிவப்பான ஒரு சாக்லேட் சிஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குதாங்கிறதெல்லாம் சரியாக உங்களுடைய மருத்துவரை அணுகி அதை தெரிந்து கொள்ளணும். எல்லா சிஸ்ட்டும் ஒன்று தான், அதுக்கு வந்து இந்த மாதிரி உணவுலே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது நீர்க்கட்டிகளாக இருக்கிறதான்னு உறுதிப்படுத்தி கொண்டு அந்த நீர்க்கட்டிகளுக்கு உரிய உணவுகளையும் உடல் பயிற்சியும் யோக முறை பயிற்சிகளையும் செய்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். முழுமையான ஆரோக்கியத்தை ஒரு பெண் வந்து சரியான மாதவிடாய் சுழற்சி இருந்தால் மட்டும்தான் பெற முடியும். அப்படி இல்லாமல் அலட்சியமாக இருந்தால் உடல் எடை கூட ஆரம்பிக்கும், எரிச்சல் உணர்வு அதிகமாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஊக்கமான வாழ்வியல் அவங்களுக்கு இருக்காது. அதனால் சினைப்பை நீர்க்கட்டி இருக்குன்னா இன்றையில இருந்தே உணவின் மீது அக்கறையோடு லோ கிளைசிமிக் உணவுகளையும், நார்ச்சத்துள்ள உணவுகளையும், நிறைய தவிடு உள்ள தானியங்களையும், பழத்துண்டுகளையும் அன்றாடம் சேர்த்து கொண்டு இனிப்பை முடிந்த மட்டில் அறவே ஒதுக்குவது மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும்.